எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வருமானம் பிளஸ் ஆரோக்கியம் பெற வாய்ப்பளித்த நம் எம்எஸ்டி ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் அமீர் சார் மற்றும் பிச்சமுத் சார் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எனக்கு இன்று நெட்வொர்க் மார்க்கெட்டில் ட்ரைனிங் எடுக்க வாய்ப்பளித்த நம் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி கிரேட் எம்டி மிஸ்டர் பழனிசாமி சார் அவர்களுக்கும் வணக்கம். அடுத்து நம்ம கம்பெனியின் வளர்ச்சியில் பங்கெடுத்து தன்னுடைய பேச்சாற்றல் மற்றும் செயலாற்றல் காரணமாக நிறைய கஸ்டமர்களை உருவாக்க காரணமாக உள்ள நிசா மேடம் மற்றும் யோகி சார், மேலும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட அப்லைன் மற்றும் ஆக்டிவ் லைன் மற்றும் அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சிக்குள்ள பெயரலாம். பாத்தீங்கன்னா நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் ND1 சொல்லக்கூடிய இந்த பயிற்சி சார் ரமேஷ் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே தான் நம்ம அந்த பயிற்சிக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிசினஸை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லக்கூடிய ரொம்ப உறுதுணையா இருக்கும். நம்மளுடைய வியாபாரத்தை ரொம்ப அற்புதமாக தொடங்கி வளர்வதற்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அது நீ கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் ட்ரைனிங் போகும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முடிஞ்ச நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் டேக்கன் த ரைட் டிசிஷன் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். முதல்ல எலக்ட்ரானிக்ஸ் வாய்ப்புக்கு வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களை இந்த அற்புதமான வியாபார வாய்ப்புக்கு வந்துள்ளதற்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த உங்களுடைய ஒளிபயமான எதிர்காலத்திற்கு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். இந்த முடிவு உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன ஆஃபர்ஸ் கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், உலகத்தரமான அருமையான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ். 12 வித மூலிகைகள் கலந்த ஒரு அமிர்த கலை நமக்கு கொடுத்திருக்காங்க. இது உச்சநிலையில உள்ளாங்க உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதான் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 98% மக்களுக்கு வந்து இன்னைக்கு வருமானம் பத்தலை. ஆனா ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு வயிறு வளர்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கம்மி என்ன பண்றாங்க, ஒரு அருமையான ஒரு 2 lakh ஜென்ரேஷன் ஹைபிரிட் ஜென்ரேஷன் பிளான் கொடுத்திருக்காங்க. இந்த பிளான்ல எவர் 2 நபர்களை இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்கும் போது அதன் மூலியம் 18 மாசத்துல 14 கோடி இன்கம் இருக்காங்க. அருமையான பிசினஸ் பிளான் கொடுத்திருக்காங்க. அதான் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. அது நம்ம கம்பெனிக்கு பணம் நன்றி சொல்லிக்குவோம். எல்லாருமே இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த கம்பெனி பழனிசாமி சாருக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவிக்குவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. என்ன வார்னிங்னா, இப்ப இந்த பயிற்சியாளருக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன். எலக்ட்ரானிக் வாய்ப்புகள் வந்து ஐடி போட்டு உள்ள வந்திருக்கோம். ஓகேவா? இதுல நம்ம வந்து பணம் கொடுத்தாலே போதும், உழைக்காமலேயே பணம் கொட்டுன்னு சொன்னா இது யாரும் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? நம்ம ஐடி போட்டாச்சு, பணம் கொடுத்தாச்சு, நம்ம ஆக்டிவ் லைனே 2 பக்கம் பார்த்துக்குவாரு, நம்ம உழைக்காமையே ஒர்க் பண்ண நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பு கம்மியில வாய்ப்பே கிடையாது. இங்க நம்ம 100% 100% உழைப்பை கொடுத்தால் 100க்கு 100% வருமானம் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு பிளான் நம்ம கம்பெனில வேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் பார்த்தோம்னா சிறிய அளவு இன்கம் கிடைக்கும். AB 2 பேர் உள்ள வராங்க, ஒரு பேர் மேட்ச் நடக்குது. இதுக்கு ஸ்டார்டிங் பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். 2 நபர்கள் உள்ள வரும்போதே ஒரு 1000 ரூபாங்கிறது 35 வருட நெட்வொர்க் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று அருமையான ஒரு நிகழ்வு. அதுக்கு நம்ம சார் நன்றி தெரிவிச்சுக்கலாம். சூப்பரான பிளான் கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஹவு பீப்புள் ஜாயின் இன் த எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ்குள்ள மக்கள் எப்படி ஜாயின் பண்ண பார்த்தோம்னா, ஓகேவா, அது எப்படி பார்க்குறோம். இப்ப எப்படி ஃபார் யூசிங் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம வந்து ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் பார்த்து பேசும்போது இந்த ப்ராடக்ட் மாதிரி கொடுக்குறோம், யூஸ் பண்ணி பார்க்க சொல்றோம். அப்ப அந்த பொருளை அவர் பயன்படுத்திய பிறகு இப்ப நம்மளே யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பொருள் பிடிச்சிருக்கு, அருமையா இருக்கு, அப்ப இந்த பிசினஸ் உள்ள வரோம். அடுத்து பார்த்தோம்னா ஃபேஸ் வேல்யூ, நமக்கு கொடுக்கக்கூடிய நபர். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, அவர் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சில காலம் வந்து அவர் இந்த கம்பெனி இல்லாமல் இருந்தார். நானும் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாங்க, சார் அருமையான ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே ப்ராடக்ட் உச்சநிலையிலிருந்து உள்ளங்க உள்ள அனைத்தும் சால்வ் பண்ணுது, பாருங்க இதோட அப்படி சொல்லிட்டு சில லிங்க்ஸ் அனுப்பிச்சாரு. பார்த்தேன், பிடிச்சது, ஜாயின் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஃபேஸ் வேல்யூக்காக உள்ள வரும். நெக்ஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது உதாரணத்துக்கு தட்ட முடியாது, அவர் சொன்னா அவர் நம்ம நல்லது சொல்றாரு, அவர் நம்ம மேல அக்கறை சொல்றாரு, அப்ப அவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியம் உள்ள வரும். டு ஏர்ன் மணி, சம்பாதிக்கிறது தான். சொன்ன ஏற்கனவே 198% வந்து வாய்ப்புகள் இயங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்து வரும்போது நம்ம நினைச்சக்கூடிய கனவுகளை, அதாவது நிறைய கனவுகள் காண்றோம், ஆனா அது வந்து நிகழ்காலத்துல வந்து செயலாளர் கிடைக்கல. அப்ப இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்த சொல்லிட்டு டு ஏர்ன் மணிக்காக வரும்.
அடுத்து ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்கு. எப்படின்னா ஒரு நபர் பாத்தீங்கன்னா நல்ல செல்வந்தா இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு, பட் அவருக்கு டைம் இருக்காது. ஏன்னா அவர் நாளைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, உழைப்புக்காக எங்க கம்பெனி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நாளைக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாரு. அப்ப உதவி பண்றதுக்காகவும் அவர் வந்து உதவி பண்ண மூலியம் பல பேர் உள்ள வருவாங்க. ஓகே, இப்ப நோ மேட்டர் ஹவு யூ ஜாயின், எந்த விஷயமே ஜாயின் பண்ணிட்டோம், ஏதாவது பெரிய விஷயமே இல்லை. பட் யூ ஹேவ் டேக் த ரைட் டிசிஷன். ஆனா அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதே சரியான நேரத்துல சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு நம்மளே நாம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்து ஹவு டு ஸ்டார்ட். இப்போ எல்சி பிசினஸ்ல எப்படி நம்ம ஆரம்பிக்க போறோம். எல்சி பிசினஸ்ங்கிறது எடுத்துட்டோம். எப்படி ஸ்டார்ட் பண்றது பார்த்தோம்னா, நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இந்த வியாபாரத்துல பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு ஆகணும். இந்த பிசினஸ் முறையா செய்தோம்னா நமக்கு அருமையான இன்கம் கிடைக்கும். இந்த பிசினஸை பல கோடி முதல் போட்டு எப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்களோ அது மாதிரி நினைச்சு ஒர்க் பண்ணோம்னா பல லட்சம் இன்கம் எடுக்கலாம். இல்ல பொழுதுபோக்கா வந்தேன் போனேன் அது மாதிரி பொழுதுபோக்கா பண்ணோம்னா, பொழுதுபோக்கு பண்ணோம்னா அதுக்குண்டான இன்கம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த பிசினஸ் பக்காவா கொண்டு போறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது இந்த சிஸ்டம் பேர் தான் 9 ஸ்டெப்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப 18 மாசங்கள்ல 40 கோடி ரூபாய் இன்கம் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னா இந்த 9 ஸ்டெப்ல பார்க்க போறோம். அதான் 9 ஸ்டெப்ஸ். இப்ப ஃபார் சக்சஸ் அதை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரீம்ஸ், கனவுகள். இன்னைக்கு வந்து நம்ம கனவுகள் தான் உந்து சக்தி. நம்ம நம்ம பழைய சொல்லியிருந்தாங்க, ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்துல் கலாம் சொல்லியிருந்தாங்க, கனவு காணுங்கள். அதாவது கனவு தூக்கத்தில் வர கனவு கிடையாது, நம்மளை தூங்க விடாமல் எது இந்த கனவு தோர்த்ததோ அதான் கனவுங்கிறாரு. அதை அடையிறதுக்கு அருமையான வழிங்க இருக்கு. அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா நோ யுவர் சப்போர்ட். மூணாவது ஸ்டெப் பார்த்தோம்னா செல்ஃப் யூஸ். நாலாவது ஸ்டெப் லிஸ்ட். அஞ்சாவது ஸ்டெப் இன்விடேஷன். ஆறாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சோ த பிளான். ஏழாவது ஸ்டெப் ஃபாலோ அப். எட்டாவது ஸ்டெப் பார்த்தோம்னா க்ளோசிங். 9 டூப்ளிகேஷன். ஓகே, இந்த 9 ஸ்டெப் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ சின்ன விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து லாட்ரி எடுக்க பழக்கம் எல்லாத்துக்கும் கிடையாது, தமிழ்நாடு லாட்ரி கிடையாது. பட் இஃப் யூ வின் ஏ லாட்ரி ஃபார் ருபீஸ், அதாவது 440 crore, 40 கோடி நமக்கு லாட்ரி பணம் வந்து எப்படி விழுவோம். இப்போ நம்ம டூருக்காக தேனி கொடைக்கானல் அங்கே போறோம். போகும்போது கேரளா பார்டர்ல தேக்கடி இருக்கு, அங்க ஒரு லாட்ரி சீட்டு வைக்கிறோம், விற்கிறாங்க, வாங்குறோம், நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. ஓகேவா? 40 கோடி பணம் விழுந்துருச்சு. மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு லிஸ்ட் எழுதுறோம், இந்த 40 கோடியை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதுவோம். அதான் ட்ரீம் லிஸ்ட். பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் உண்மையிலே எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணு. எடுத்தோட நம்ம வீடு கட்ட ஆசைப்படுவோம். அது எப்படிப்பட்ட வீடு? லக்ஸுரி வீடு, ஒரு நீச்சல் குளத்தோட, ஓகேவா, ஒரு கார் பார்க்கிங்கோட அருமை வீடு கட்டணும் ஆசைப்படுவோம். அதுக்கு ஒரு மணி தேவைப்படும், அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார், லக்ஸுரி கார், ஆடி, பிஎம்இ, அது மாதிரி பிஎம்டபிள்யூ, ஆடி காரு, அது மாதிரி எவ்வளவு ஜாக்குவார், இது மாதிரி எவ்வளவு ரகம் கார் இருக்கு. அந்த காரை வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம், அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். சில்ட்ரன் எஜுகேஷன், இன்னைக்கு குழந்தைங்க படிப்பு. இன்னைக்கு படிப்பு பார்த்தீங்கன்னா எட்டா கனியாகி போச்சு. அதாவது எட்டா கனியா எல்லாத்துக்கும் படிப்பு இருக்கு, ஆனால் ஹையர் எஜுகேஷன் பண்ணும்போது நிறைய செலவு பண்ற மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. அதுக்கு சில லட்சங்கள் பல லட்சங்கள் ஆகும். அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம். சில மேரேஜ், பிள்ளைங்க படிக்கிறாங்க, வளர்றாங்க, வேலை வாங்கி கொடுத்துட்டோம், அடுத்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம மேரேஜ் சாதாரண நடந்துச்சு, நம்ம பிள்ளைங்க மேரேஜாவது நல்ல ஆடம்பரம், நல்ல பெரிய மனநல ஆசைப்படுறோம், அதுக்கு ஒரு சில லட்சங்கள் எடுத்து வச்சிடறோம். நோ லோன் லைபிலிட்டிஸ், கடன் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு வந்து ஒரு பொருள், ஒரு டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட இன்னைக்கு இஎம்ஐல வாங்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை ஒவ்வொரு சராசரி மனிதர்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஎம்ஐல வாங்குற நிலைமையில இருக்கு, கேஷை கொடுத்து வாங்குற நிலைமையில கம்மியா தான் இருக்கு. அப்ப இந்த லோன் இல்லாத வாழ்க்கையை அடையணும், அதுக்கு இந்த பணம் எடுத்து வச்சுக்கலாம். லைபிலிட்டிஸ், சொத்துகள், நமக்காக ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு லக்ஸரி மரங்கள், பூ காய்கறி மரங்கள் வச்சு லக்ஸரி வாழ ஆசைப்படுறோம், அதுக்கு சில சொத்துக்கள் வாங்கிக்கலாம். சேவிங் ஃபார் ஓல்ட் ஏஜ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறது இல்ல. அப்படி அரசாங்க வேலை கிடைத்திருந்தா கூட எல்லாத்துக்கும் பென்ஷன் கிடைக்கிறது இல்ல. அப்ப ஒரு கம்பெனி ஒர்க் பண்றோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பண்றோம், கம்பெனி பெருசா இன்கம் தர போறது இல்ல, ரெண்டாவது ரிட்டைர்மெண்ட் அப்புறம் பெரிய அமௌண்ட் தர போறது இல்ல. அப்ப ஓல்ட் ஏஜ்ல பிள்ளைகள் சார்ந்து இருக்கிற நிலைமை ஏற்படும். பிள்ளைங்க நம்மளை கவனிப்பாங்கன்னா கேள்விக்குறி. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளுடைய வயதான காலத்துக்கு தேவையான மணியை ஒரு சேவிங்ஸா பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு வச்சோம்னா சில வட்டிகள் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம லைஃபை கொண்டு போகலாம். அதுக்காக பணம் தேவைப்படுது. அப்ப இந்த 40 கோடி வந்து ஒரு ட்ரீம் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட், சந்தோஷம். இப்ப எல்லாம் எழுதி வச்சிட்டோம் இல்லையா? இஃப் டோன்ட் வின் த லாட்ரி, லாட்ரியில பணம் விழல, மனசு பொக்குன்னு போயிருக்கும், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. How will you achieve all this? ஆனால் நம்ம ட்ரீம் லிஸ்ட் இருக்கு, எனக்கு எல்லாம் அச்சீவ் பண்ணணும் மனசு நினைக்கிறோம், துடிக்கிறோம், செயலில் கொண்டு வர நினைக்கிறோம்.
அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தலாம், லெட் த லைஃப் கோ ஆஸ் இட் இஸ், காம்ப்ரமைஸ் எவ்ரி டைம். இப்ப வாழ்க்கிற வாழ்க்கையே போதும். வேலைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறோம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், தூங்குறோம், இல்ல லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை போதுமா? 2வது, நம்ம என்ன ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. என்னதான் எண்ணெய் தடவி உடம்பு தடவி விழுந்தாலுமே ஒற்றை மணி தான் ஒட்டும்பாங்க. ஏழைக்கேத்த எள்ளு உருண்டை, விலைக்கேத்த வீக்கம். இதெல்லாம் செயல் ஆற்றல் தெரியாதவங்க, பிழைக்க தெரியாதவங்க சொன்ன வார்த்தைகள் அன்று. இன்று அப்படி இல்ல. நமக்கு அருமையான எல்சிஎம்எஸ் கம்பெனி கிடைச்சிருக்கு. டிசைட் டு அச்சீவ் த திங் யூ ரோட் டவுன். இப்ப நம்ம எழுதின அனைத்துமே அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு வருமானம், அந்த வாய்ப்பு கொடுக்கறது நம்ம எல்சிஎம்எஸ் கம்பெனி. ஓகேங்களா? இட் வில் பி பாசிபிள் த்ரூ எல்சிஎம்எஸ் பிசினஸ். இது எல்லாமே நம்ம எல்சிஎம்எஸ் பிசினஸ்ல பாசிபிள் இருக்கு. நம்ம திறம்பட செயலாற்றணும். ஓகேவா? அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் இந்த 9 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, மெனி பீப்புள் ஹேவ் அச்சீவ்ட் ஆல் திஸ். நிறைய பாத்தீங்கன்னா நம்ம டீம்லயும் சரி, நம்ம எலெக்ஷன் சரி, நிறைய மக்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க, சாதிச்சு வந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு பல லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க? அது எல்லாமே அடைஞ்சிருக்காங்க. உங்களாலையும் முடியும். யூ கேன் டூ. எஸ், மஸ்ட். நம்மளாலும் கண்டிப்பா முடியும். ஆனா சில காமன் சேலஞ்ச் எப்போதுமே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா சில சேலஞ்ச் வந்தே தீரும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து சவாலை எதிர்கொள்ள பார்க்கணும், தள்ளி போடக்கூடாது, அதை விட்டு விலகக்கூடாது. சேலஞ்ச் மே கம் இன் ஃபார்ம் ஆஃப் எப்படி வருதுன்னா, நெகட்டிவிட்டி ஃப்ரம் த ஸ்பௌஸ். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் கடன் எடுத்து பண்ணாலோ மனைவியிலிருந்து வரும், மனைவி எடுத்து பண்ணாலோ கடன் வரும். என்ன காரணம்னா, ஏற்கனவே கடன் பிசினஸ் பண்ணியிருப்பாரு, ஏற்கனவே பண்ணி அதுல லாஸ் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும், கம்பெனி லாஸ் ஆயிருக்கும். அப்ப இது மாதிரி நிறைய அச்சஸ் கொண்டு பண்ணியிருப்பாங்க. திருப்பி அவங்களோட போய் கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே லாஸ் ஆயிட்டாரு. அப்ப திருப்பி அவங்க செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும். அதை மனைவி சொல்லி காட்டுவாங்க. எங்க ஏற்கனவே பண்ணுனீங்க, செஞ்சீங்க, சரியாகி போச்சு, திருப்பி எங்க பண்றீங்க? இப்ப இந்த எலக்ட்ரிக் பிசினஸ் கொண்டாந்துருக்கீங்க, இதுல ஒரே ப்ராடக்ட் சந்தோஷம் தான் எனக்கு, இல்லை சந்த ஆசையா இருக்குது. ஆனா ஏற்கனவே பட்ட நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நினைச்சு பார்க்க சொல்லுவாங்க. இது ஒரு மைனஸ் வரும். இதுவே மனைவி எடுத்தா கணவன் சொல்லுவாரு, ஏற்கனவே குழு எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கமா, ஏற்கனவே யாரும் 1 லட்சம் அடிச்ச பணம் கட்டினா மாசம் 5,000 சொன்னான்னு சொல்லிட்டு நீயும் ஒரு 4 பேர் பணத்தை வாங்கி போட்டு பண்ணுனேன், கடைசி கம்பெனி காலம் பணமும் காணா, அந்த பணத்தை நம்ம நகை அடமானம் வச்சுதான் திருப்பி கொடுத்தோம், நகையை திருப்பி கூட காசு உட்காந்துருக்கோமே, ஏமா அப்படின்னு பண்றேன்னு யார் சொல்லுவா? கணவன் மனைவி சொல்லுவாரு. அப்ப எல்சிஎம்எஸ் கொண்டு போய் போனா இப்படி நெகட்டிவிட்டி ஃபேமிலிக்குள்ளே வரும். அடுத்து ரிஜெக்ஷன் அண்ட் ஆப்போசிஷன் ஃப்ரம் ஃபேமிலி. ஃபேமிலி யார் இருக்கா? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை எல்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் தங்கை சொல்லுவாங்க, ஏன்னா இப்ப அழைச்சிட்டு இருக்கேன், ஒரு வேலைக்கு போனேன், ஒரு 10,000 வேலைக்கு போனா கூட 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணா கூட ஒரு இன்க்ரிமெண்ட் பாரு 5,000 கிடைக்கும், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு என்ன தோணும்? இதுல வந்து பிசினஸ் ஜெயிச்சா ஆகணும், பல லட்சங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா ஃபேமிலியில இருந்து அண்ணன் சத்தம் போடுவாப்ல, ஏய் பொழப்பு பாடுறா, நாளைக்கு ஒரு மேரேஜ் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கொடுப்பா, இப்படி கொடுப்பாங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மாசம் 10,000 20,000 ஏதோ ஒரு கடைக்கு போ, ஏதோ ஜவுளி கடைக்கு போ, அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்களும் நம்மளோட நெகட்டிவிட்டி இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இது 10, 15, 12 வருஷம் பழகிருப்போம். அந்த ஃப்ரெண்டு போய் சொல்ல போவோம், டேய் அருமையான வாய்ப்பு எடுத்துக்கலாம், சூப்பர் பிளான், இது வரைக்கும் பண்ணது அருமையான பிளான், 2 ஹைபிரிட் ஜெனரேஷன் பிளான், 2 நபர்கள் வாய்ப்பு கொடுத்தாலே 14,000 இன்கம் கிடைக்குதா, இதை வந்து ஒரு மாதம் கஷ்டப்பட கூட நம்ம அந்த இன்கம் எடுக்க முடியாது இல்ல. அப்படி சொல்லும் போது நம்மளை பார்த்து சிரிப்பாப்புல, நல்லா பிஇ முடிச்சு விட்டு 20,000 சம்பளத்துக்கு நாய் பலாவல் பண்ணிட்டு இருக்கேன், கதை உரையா அப்படி பேசுவாப்புல. இல்ல நண்பா, இது மாதிரி வாய்ப்பு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாப்புல. அது ஏத்துக்க பரவாயில்ல, அது சும்மா இருக்க மாட்டாப்புல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கணும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி, அகில் வராப்படா வந்து பிளான் சொல்லுவாப்ல, காது முடிக்கும், நீ பாரு நீ ஃபோன் இல்லை கேட்டா இல்லையே சொல்லி, அது மாதிரி நெகட்டிவிட்டி அவர் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்காப்ல. அடுத்து ரிலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ரிலேஷன் இருப்பாங்க, அக்கா, மாமா, மாமா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தம்பி ஏஜ் போயிட்டு இருக்கு தம்பி, சும்மா தேவையில்லாம் தூக்கி பைத்து அலைஞ்சிட்டு இருக்காது, ஏற்கனவே 5 வருஷம் அலைஞ்சிட்டு இருந்த, அலைஞ்ச வரைக்கும் போதும் அப்படி சொல்லுவாங்க. அப்ப பாத்தோம்னா எங்க பார்த்தாலும் நெகட்டிவிட்டி வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே நெகட்டிவ் கிடைச்சிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி தான். இன்னைக்கு தாமஸ் எடிசன் வந்து பாத்தீங்கன்னா 1000 முறை தோல்வி விட்டுறத ஒரு மின்சாரம் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு பல்பு உட்காந்து ஃபேன் ஓடுது, காரணம் யாரு? அவரு தான் நினைச்சு பாக்குறோம். அது மாதிரி இப்ப என்ன பண்ணுவோம், யூ ஹேவ் டு லேர்ன் ஹவ் டு ஓவர் கம். இதுல வந்து நம்ம எப்படி வந்து மக்கள்கிட்ட புரிய வச்சு, ஃபேமிலியில புரிய வச்சு வெளியே வர நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? வந்துட்டோம்னா ஓகே. அடுத்த ஸ்டெப் 2 வரும். இப்போ நோ யூ சப்போர்ட். நமக்கு ஏன் சப்போர்ட் இருக்கு? நம்ம தனிப்பட்ட ஆள் கிடையாது. ஓகேங்களா? நம்ம தனியா பிசினஸ் பண்ண போறது இல்லை. அப்ப யார் சப்போர்ட் பண்ணுவா? கம்பெனி சப்போர்ட். சூப்பர். மஸ்ட் வந்து கம்பெனி சப்போர்ட் பண்ணி தராங்க. என்ன பண்ணி தராங்க? நமக்கு வந்து கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை,
கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈபி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ண அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம கம்பெனி எம்டி பாத்துக்கிறாரு. ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, 98% வேலையை அவரே முடிச்சிடறாரு. 2% 2% தான் நம்ம பண்ண போறோம். இந்த பொருளை வாங்கி கஸ்டமர் உருவாக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கி இன்கம் நம்ம எடுக்க போறோம். அது கம்பெனி என்ன பண்றாங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் போட்டா உடனே இன்னைக்கு 7:30 மணிக்கு ஆர்டர் போட்டீங்க, நாளைக்கு காலைல பொருள் கை கிடைக்குது. ஓகேங்களா? வித்தவுட் கொரியர் சார்ஜ் கிடையாது. இந்தியா அப்புறம் கொரியர் ஃப்ரீ. ஓகே, எங்க நீங்க அனுப்பிச்சுக்கலாம், நம்ம சௌகரியம் தான். ஓகேவா? எத்தனை பாக்ஸ் சொல்லணும் அத்தனை பாக்ஸ் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப கம்பெனி இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம டெய்லி பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு 8:30 மணிக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திங்கள் டு சனி வரைக்குமே நம்ம லிசா மேடம் இருக்கட்டும், யோகி சார் இருக்கட்டும், அவங்க லெவலில் அருமையா ப்ராடக்ட் ட்ரைனிங்கோ இல்ல டெஸ்டிமோனியலோ பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிமோனியல் இதுவும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் குழந்தை பக்கத்துக்கு மேடம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மீட்டிங்ல மக்களை ஒர்க் வைக்கலாம். ஆக்டிவ் அப்ளைன் சப்போர்ட் நம்ம தனி இல்லை, அதாவது ஒரு இடத்துக்கு போறோம், தெரியும் டவுட் வருது, அப்ப நம்ம அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டு விட கால் போட்டு என்ன பண்ணலாம், சப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்ப இது மாதிரி பார்த்தா மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஜூம் மீட்டிங்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சப்போர்ட் இருக்கு, அப்ளைன் சப்போர்ட் இருக்கு, இந்த ஜூம் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம நம்ம அப்படியே சார்ட் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு யார் அப்படின்னு இருக்கானோ அவங்க நேம் எழுதி ஃபோன் நம்பர் எழுதி குறிச்சு வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ஆக்டிவ் அப்படின்னா நம்ம டேரக்ட் அப்படி எடுக்கணும்னா அடுத்து அப்படின்னு போகலாம். அது மாதிரி அடுத்து நம்ம வந்து யாருக்கு தேவையோ கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து கால் சென்டர், கம்பெனியோட கால் நம்ம குறிச்சு வச்சுக்கணும். கஸ்டமர் கேர் இமெயில் ஐடி கம்பெனி மெயில் குறிச்சும் போது தேவையான மெயில் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம டீம் ஒவ்வொரு டீம்லயும் மீட்டிங் நடத்துவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனில பார்த்து டெய்லி 8 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு, அந்த ட்ரைனிங் இருக்கு, அதுல கலந்துக்க வைக்கலாம். ஓகேங்களா? அப்ப நமக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஸ்டெப் 3 செல்ஃப் யூஸ். முதல்ல இதான் நம்ம பண்ணணும். யூஸ் ஆல் பாசிபிள் எல்சிஎம் சப்ளிமெண்ட். அதாவது நம்ம சப்ளிமெண்ட்ல ஒன்னே ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து செல்ஃப் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஜென்ஸா இருந்தா 10 பாகம், லேடிஸ் தான் 12 பாகம் போட்டு நைட் 8 மணிக்கு அதாவது சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப சொல்லி நம்ம எடுக்கும்போது நம்ம ஆக்டிவா என்ன பண்ணுவோம், எடுக்கும்போது நம்ம உடம்பு சில மாற்றங்கள் உருவாகும். அப்ப பாத்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் பண்ணாதான் இந்த பொருளுடைய சுவை தெரியும், இதனுடைய எப்படி வந்து குணாசியங்கள் இருக்கு. நம்ம எடுக்கும்போது நம்ம சின்ன முன்னாடி ஒரு சின்ன பெயின் வரும், அப்ப அது ஓவர் கம் பண்ணி வரலாம். அப்ப பாடி நம்ம எதுக்காக எடுத்தோமோ அது மட்டும் சரியாகாது, மற்ற என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுவும் வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்ப செல்ஃப் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த விஷயத்த நம்ம டவுட்லைன் கேட்கும் போது திடீர்னு டவுட்ல கேட்பாரு, அது பொருளை கொடுத்து சார் திடீர்னு வலி சொல்றாங்க அப்படின் போது நம்ம சொல்லலாம், இல்லப்பா இது வலி வரும், 2 மணி நேரம் இருக்கும், சரியாயிரும். ஏன் வலி வருதுன்னா உடம்புல கழிவு வெளியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வலிகள் வரும், சரியா சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப செல்ஃப் யூஸ் பண்ணா மட்டும்தான் அங்க நம்ம அவங்களை புரிய வைக்க முடியும். ட்ரீட் யுவர் ஓன் பிசினஸ். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னு பிசினஸ் கிடையாது, நம்மளுடைய கம்பெனி பிசினஸ் கிடையாது, நம்ம பிசினஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு கோடி 10 கோடி முதல் போட்டு எப்படி ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு பிசினஸ் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம இன்கம் எடுக்க முடியும். ஓகேவா? வந்தேன் போனா இன்கம் எடுக்க வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து இந்த பிசினஸ் வந்து நம்மளுடைய சொந்த பிசினஸ் நினைச்சு பண்ண வேண்டும். அடுத்து டோன்ட் யூஸ் எக்ஸ் பிராண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் த எலக்ட்ரிக் சப்ளிமெண்ட். நம்மள்ட்ட வந்து சப்ளிமெண்ட் ஒண்ணு உச்சநிலை உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதனால இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கலாம், அந்த பொருளை யூஸ் பண்ணிருக்கலாம், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம என்னைக்கு கம்பெனி ஜாயின் பண்றோமோ அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி பொருள் தான் நேசிக்கணும், உயிர் மூச்சா வாழணும். ஓகேங்களா? அதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குரோத் அருமையா வளர்ந்துட்டு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கம்பெனி நம்ம கம்பெனி ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து ஒய் சப்ளிமெண்ட். இது அருமையான டாபிக். நான் நல்லா எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு சப்ளிமெண்ட் தேவை அப்படின்னு கேள்வி கேட்போம். ஓகே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இயற்கை ஒன்றி வாழ்ந்தாங்க. ஓகேவா? அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த உழைப்பும் சரி அந்த வயசு சரி இன்னைக்கு நமக்கு இருக்கானா கேள்விக்குறிதான். அப்ப என்ன பண்ண, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஏன் எடுக்கிறோம்னா இன்னைக்கு சத்து பற்றாக்குறை. ஓகேங்களா? எதில் பார்த்தாலுமே சத்து பற்றாக்குறை இருக்கு. இன்னைக்கு எடுக்கிறோம் இல்லையா, சாப்பிட்றோம், அவ்வளவு சத்து கிடைக்குதா? கிடையாது. உடம்பு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் காய்கறி கிடைக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு 9 வித கலர்ஃபுல்லான காய்கறி சாப்பிட சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கா? எழுதிட்டு வாங்கினாலும் வைக்க முடியாது, வைக்க நேரம் கிடையாது. அதனால வந்து நமக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படுது, அதுக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது. ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் இன்னைக்கு பார்த்தோம்னா உடல் நடந்து போது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அதாவது துரித உணவு சொல்றாங்க இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னா தேவையான சுவைக்காக அஜினமோட்டோ சேர்க்கிறாங்க, தேவையான கெமிக்கல் சேர்க்கிறாங்க. எடுக்கும் போது நமக்கு உடல் பாதைகள் வருகின்றது, உடல் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? அஜீரண கோளாறு, வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அப்ப மேக்சிமம் எடுக்காம நல்லது, எடுத்தா கூட நம்ம சரி எடுக்கும்போது இது சரி பண்ணி கொடுத்துரும். அடுத்து ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரைன்ஸ். அதாவது நீ பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அன்னைக்கு இருந்த காலங்கள் வெஜிடபிள்ஸ் சூப்பரா இருந்தது, இயற்கையா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வியாபார நோக்குக்காக, அதாவது லாபத்தை அதிகம் பண்ண
ஓகே, இன்னைக்கு வந்து வியாபார நோக்கத்துக்காக லாபத்தை அதிகப்படுத்துற ஒரே காரணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஹைபிரிட் ஆக்கிட்டாங்க. விதையில்லா காய்கறிகள் பழங்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. வெயிட்டுக்காகவும் ஓகேவா, சுவைக்காகவும் இன்னைக்கு பழங்கள் காய் விற்கப்படுகின்றன. இது சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. அடுத்து யூசிங் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஆகி போச்சு. இன்னைக்கு கெமிக்கலா உரமாகி போச்சு. அந்த காலகட்டத்தில் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை, அதாவது இலைத்தலைகள் போட்டு, அதாவது நல்ல நல்ல சத்துள்ள உணவுகள் கொடுத்தாங்க, நெற்பயிர் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதாவது பார்த்தா சொல்றாங்க இல்லையா, பசுமை புரட்சி சொல்றாங்க இல்லையா, அப்ப அன்னைக்கு வந்து ஒரு போகம் நெல் வருஷத்துக்கு அடிச்சாங்க, தானியங்கள் பத்துல. அதை மாற்றுவதற்காக பசுமை புரட்சிங்கிற பேரில் 3 முறை, அதாவது வருடத்துக்கு 3 முறை உலகத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தும் போது, உரம்பூச்சி பயன்படுத்தும் போது உற்பத்தி அதிகமாயிடுச்சு. ஆனால் அவைகள் சத்துக்கள் எல்லாமே மாறிடுச்சு. அதனால நமக்கு நோய் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பொல்யூஷன், மாசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாசிக்கிற காத்து முதற்கொண்டு, உண்ணும் உணவு முதற்கொண்டு, குடிக்கும் தண்ணீர் முதற்கொண்டு மாசு அடைஞ்சிருச்சு. எப்படி மாசு வருது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கலக்குது. தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாக்கடை நீர்கள்லாம் கலந்து தண்ணி மாசுபட்டுருது. அடுத்தது உணவுகள். பார்த்தோம்னா இப்ப இந்த விவசாயத்துல வந்து உரங்கள் கொஞ்சம் பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த பொருள் நஞ்சாயிருச்சு. அது சாப்பிட்றோம். அடுத்து சுவாசை காத்து. இன்னைக்கு வந்து நிறைய ஃபேக்டரிஸ் உருவாக்கணும். இன்னைக்கு வந்து ஃபேக்டரி உருவாக்கினா மக்கள் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி நல்ல ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஃபேக்டரியில வர கழிவுகள் சரி, இப்போ அந்த புகையில வர மாசுகளும் கலந்து சுவாசிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நோய்கள் உருவாகிறது. அப்ப இது தடுப்பதற்காக சப்ளிமெண்ட் தேவைப்படுது. அடுத்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சொல்றாங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து படிச்ச பிறகு வேலை கிடைக்கிறது இல்லை, வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ற, ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா அடுத்த மேரேஜ் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், பிள்ளைங்க வளர்க்கணும், பணம் வேணுமே. பணத்துக்கான பற்றாக்குறை அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப 1க்கு 2 வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, தூக்கமின்மை வருது, உடல் நோய் வருது. அக்காரணம் ஸ்ட்ரெஸ் தான். அப்ப அதுல ரிலீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கேன்சர், பிபி, சுகர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரவை சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு பணக்காரவை தான் அர்த்தம்? நல்ல செல்வந்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு வந்து வியாதிகள். இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டு வரக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. அன்னைக்கு பிபி சுகர் இருந்தாலே ஒரு ஹாஸ்பிட்டல் போனா வச்சுங்களேன், அவங்க வந்து கடைசியா பிபி சுகர் டாக்டர் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி தான். இப்ப என்ன கவர்மெண்ட் நான் சொல்றேன்னா 30 இயர்ஸ் முடிஞ்சாலே ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கா, பிபி இருக்கா செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பார்க்க பாதி பேருக்கு வந்துருது. அதை வச்சு என்ன பண்றாங்க, டேப்லெட் கொடுக்குறாங்க. அது ஒரு மாஃபியா, அது தனியா போயிட்டு உள்ள போக வேண்டாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வியாதிகள் வந்து உருவாயிட்டு வருது. அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து தடுக்கிறதுக்கு மீன்ஸ் அது அப்போதைக்கு, அதாவது தடுக்க மட்டும் தான் இருக்கு. அதை ஆரம்பத்துல இருந்து எடுத்து போறதுக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லை. அங்க சப்ளிமெண்ட் தேவைப்படுது. ஒய் சப்ளிமெண்ட் டேப்ல ஒரு 7 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 லிஸ்ட். அதாவது ஒரு விவசாயத்துக்கு எப்படி விதை முக்கியமோ அது மாதிரி நம்ம எல்சிஎம்எஸ் பிசினஸுக்கு நேம் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, என்ன காரணம்னா லிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இப்போ எப்படி லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நம்ம கூட படிச்சிருப்பாங்க இல்லையா, 8th 9th 10th 11th 12th +2 இது மாதிரி எங்கெல்லாம் படிச்சிருக்கோமோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை நம்ம எடுத்து நம்ம நோட்டில் டைரியில் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா வீட்டில் வந்து காது குத்து இருக்கும், ஒரு கல்யாணம் பண்ணியிருப்போம், வளகாப்பு வச்சிருப்போம், அதுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ சித்தப்பா மாமா நம்பர்லாம் இருக்கும். ஓகேங்களா, அவங்க பேர் எழுதி வச்சுட்டு எந்த ஊர் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகே, அவங்க அடுத்து இன்ஸ்டிடியூஷன். நம்ம எங்க காலேஜ் படிச்சிருப்போம் இல்லையா, 2 3 காலேஜ் படிச்சிருப்போம், அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நேம்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து எம்ப்ளாயிஸ் யாருன்னா நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா, ஒரு கம்பெனிக்கு பரவாயில்ல 4 கம்பெனி வேலை பார்க்கும் போது அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நேம்ஸ் எழுதி வச்சுக்கலாம். நெய்பர்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீடு கட்டுறது ஒரு 8 ஆகி போச்சு. அப்ப என்ன பண்றாங்க, வாடகை வீடு தான் குடியிருக்கோம். வாடகை வீடு 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3 மாத்தி போயிட்டு இருப்போம். அந்த நெய்பர்ஸ் அங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அங்க உள்ள நெய்பர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது இல்லாம புதுசா என்ன ஆட் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எலிக்சிர் மிக்ஸ் ஆரோக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்ப ஆரோக்கியம் யாருக்கு தேவைப்படுதோ ஒரு டிசீஸ் லிஸ்ட் போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பிபி பேஷண்ட் இருப்பாங்க, கேன்சர். ஓகேங்களா, சில பேர் குழந்தை பேருக்காக நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாயிருச்சு. குழந்தை பேருக்கு வந்து மக்கள் தவம் கிடக்குறாங்க. ஓகேவா, அப்ப அவங்களோட நேம்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த நேம்ஸ் எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து கை நீட்ட 3 அடி தூரத்தில் உள்ள அனைவரும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா, அவங்கள வந்து நேம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி லிஸ்ட் போட நமக்கு நல்ல லிஸ்ட் சேர்ந்துருவோம். ஓகேவா, அடுத்து there should be minimum 100 ஃபர்ஸ்ட் ஒரு 100 நேம்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா, 100 நேம் எழுதி வச்சுக்கிட்டு அதுல ஸ்டார்ட் வித் 20 நேம்ஸ் டுடே. இன்னையில இருந்து அதுல 20 பேர் எடுத்து நம்ம வந்து யார் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு லிஸ்ட் ஃபோன் பண்ணி கால் பண்ணும்போது 20 பேர் எடுக்க மாட்டாங்க. அதுல 4 நாட்டு இருப்பாங்க, பிஸியா இருக்கும், எடுக்காம இருப்பாங்க. அதுல ஒரு 5-6 பேர் எடுப்பாங்க.
அவங்களுக்கு இந்த பிளான் வாய்ப்பை சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் நேம் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து மெண்டல் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பேர் மைண்ட்ல நெனைப்போம். டக்குன்னு 5 பேர், 10 பேர் வாயில வரும். அதுக்காக தான் நேம் லிஸ்ட் போட்டுருக்கிறோம். நேம் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகேவா? டூ நாட் ப்ரீஜட்ஜ். இவங்களுக்கு சொல்லலாம், அவங்க சொல்லலாம்னு சொல்ல முடியாது. இதான் அவர் வேலை இல்லாம இருக்காரு, அவர் செய்வாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. யாராவது வேலை உள்ளவங்க செஞ்சா அதிகமா வேலை செய்வாங்க. வேலை செய்ய சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தான் தரணும். இவர் செய்வான்னு எந்த ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகேவா? லிஸ்ட் போடுறது உங்க வேலை. சொல்றது நம்ம வேலை. அவர் வாய்ப்புக்குள்ள வர்றது வராதும் கடவுளுக்கு அவருக்குள்ள கனெக்ஷன். ஓகேங்களா? அடுத்து கீப் ஆன் ஆடிங் நேம்ஸ். அதாவது தினம் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம தினம் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வாக்கிங் போவோம், இன்னொரு தெரு மாத்தி போகலாம், ஜிம்முக்கு போவோம், இன்னொரு பக்கம் ஜிம்முக்கு போகலாம், ஒரு மார்க்கெட் காய்கறி வாங்க போவோம், வேற பக்கம் காய்கறி வாங்கலாம். அப்ப அங்கங்க நம்ம வந்து நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். அப்ப அவங்க நேம் லிஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். இதான் நேம் லிஸ்ட் எடுக்கக்கூடிய விதம். இது எடுத்தாச்சு. ஓகே. அடுத்து இன்விடேஷன். இப்ப ஒரு கல்யாணம் பண்ண போறோம். என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி நேம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்விடேஷன் அடிப்போம், அடிச்சு கொடுக்க போறோம். அதான் இன்விடேஷன். இப்ப ரெப்புடேஷன் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பாத்தீங்கன்னா, இன்விடேஷன்லாம் டக்குன்னு போய் சொல்லக்கூடாது. இந்த வாய்ப்பு பண்ணிருக்குங்க, நல்லா அருமையா போயிட்டு இருக்கு, வாங்க அப்படின்னு டக்கு வரமாட்டாங்க. ஓகேவா? ஒரு அவங்களுக்கு வந்து புகழ் மீன்ஸ் அதாவது பொய்ய புகழ வேணாம். ஒரு வாய்ப்பு பண்றாங்க, சூப்பரா பிசினஸ் போயிட்டு இருக்கு, நல்லா நமக்கு வந்து 4 பேர் நம்ம வாழ்த்துறாங்க. அப்ப என்ன காரணம்? அந்த பொருளை கொடுத்தேன், அவங்க நல்லா பொருள் சரியாயிருச்சு, அது மாதிரி புகழ் கிடைச்சிருக்கு, அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ரெப்புடேஷன் அண்ட் இன்ஃபுளுன்ஸ். இன்ஃபுளுன்ஸ் மீன்ஸ் செல்வாக்கு. நம்ம செல்வாக்கு போய் நம்ம அறவே பண்ண வேண்டியது இல்லை. இது மாதிரி பண்ணும்போது என் செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அப்படியா, என்னங்க ப்ராடக்ட், என்ன நம்ம திருப்பி கேட்பாங்க. அப்ப ஒரு ரெப்புடேஷன் உருவாக்குனாங்க. அவங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஏதாவது மூடி மறைச்சு மாதிரி பேசணும், ஓபன் பண்ணி பேசக்கூடாது அவங்கள்ட்ட. அடுத்து சேஞ்சிங் ஃப்ரம் த ஹண்டர் டு ப்ரொஃபஷனல். ஹண்டர் வேட்டையாடுறவங்க. அதாவது அவர் பிடிச்சிட்டா, இது வந்துட்டா, அவர் பிடிச்சி போட்டனா என் டீம் பக்காவா போயிடும், அவர் மட்டும் வந்தா போதும் சார் அப்படின்னு நம்ம அது மாதிரி வந்து ஒரு ஹண்டர் மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்க? டீசெண்டா, அதாவது அவங்க தான் கம்பெனி பத்தி சொல்லுவாங்க. அதாவது புறம்பட மாட்டாங்க, அடுத்த சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்க? நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இது கிடைச்சிட்டு இருக்கு, அதனால அப்படியே போயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட். அப்ப ஒரு ப்ரொஃபஷனல் மீன்ஸ் அந்த ஒரு ஹை குவாலிட்டியோட போய் பேசும்போது அவங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படி இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? இன்வைட் பண்ண முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஃபோன் பண்ணி பேச போறோம். எப்படி ஃபோன் பண்ணி பேசுறோம்? ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறோம். எடுத்தோடனே பிசினஸ் வாய்ப்பு சொல்லக்கூடாது, பொருளை சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேசுறோம். எடுத்தோடனே சொன்ன வச்சுங்களேன், நீ இதுக்காக ஃபோன் பண்ணி திருப்பி தமிழ் கேட்பான். அதனால தம்பி நல்லா எப்படி இருக்க, ஒரு மானச்சு பார்த்து அப்படி ஃபேமிலி போயிட்டு இருக்கு, குழந்தைங்க சார் நார்மலாக விசாரிக்கலாம். அப்பா அவனோட சொல்லுவான், எங்கப்பா போயிட்டு இருக்கு, பிள்ளைங்க படிக்க பணம் இல்லை, எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு பண்ணலாம் பார்த்தேன், இல்லை நஷ்டம் போச்சு, ஏதாவது ஒரு அவன் வாயில இருந்து எல்லாருமே சூப்பரா இருக்குப்பா சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ் சொல்லுவாங்க. நம்ம அதை கேதர் பண்ணிக்கலாம். கேதர் பண்ணிக்கிட்டு அப்படியா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு எப்ப அந்த நேரம் கழிச்சு எனக்கு வர வாய்ப்பு இருக்குது, நான் வந்தா அவனை பாக்குறேன், ஃபோன் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிடலாம். அப்புறம் சும்மா ரிலாக்ஸா பேசி வச்சிடணும், உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 2 நாளைக்கு ஃபோன் பண்ணும்போது, அங்க இன்னைக்கு சாயந்தரம் வரலான்னு இருக்கேன், ஃப்ரீயா இருக்கேங்க, ஃப்ரீயா கேட்க கூடாது, இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரலான்னு இருக்கேன், இன்னைக்கு மீட் பண்ணாம கேட்கலாம். ஆமாப்பா ஃப்ரீயா இருக்கேன், ஓகே வான்ட்டு. அப்ப எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம்? ஒரு 6 மணிக்கு மீட் பண்ணிக்குவோம், என் டியூட்டி முடிஞ்சிடும், உனக்கு டியூட்டி முடிஞ்சிடும், ஃப்ரீயா பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்ம டைமத்தையும் இடத்தையும் பிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக பார்க்க போறோம், ஏன் வரேன்னு காரணம் சொல்லக்கூடாது. சொன்னா சின்ன பண்ணுவாரு, அவரு போன் அட்டன் பண்ணுவாரு, ஆனா வரமாட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு நாளைக்கு முடிவு பண்ணிக்கிறோம், எந்த இடமும் டைம் பிக்ஸ் பண்ணிட்டு அவரை பார்க்க போறோம். பார்க்கும்போது சும்மா போகக்கூடாது. என்ன பண்ண போறோம்? அங்க போயிட்டு 1 to 1 ஃபிளிப் சாட் காட்டுறோம். ஃபிளிப் சாட் வீடியோ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம்ஸோட வீடியோகள் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த வீடியோஸ் இருக்கு. நம்ம யோகி சாரோடைய யூடியூப் சேனல்ல நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு, அது கையில் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப அவர்கிட்ட பேசும்போது, நம்ம எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வாய்ப்பு கொடுத்தாரு, எனக்கு நான் 2 மணி ஒர்க் பண்ணி பார்த்தேன், பட் சரி இன்கம் இல்ல, இதுல பண்ணும்போது நல்ல இன்கம் கிடைச்சு 2 பேர் ஜாயின் பண்ணி வச்சோம்பா, இன்னைக்கு 14,700 கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அப்புறம் அவங்க 2 பேர் 4-8 ஆகும்போது இன்னைக்கு பல ஆயிரம் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவர் அப்படியா ஆச்சரியம் பார்ப்பாரு. ஆமா அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லப்பா, நம்ம டெய்லி ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, 8:30 மணிக்கு நம்ம கம்பெனில மீட்டிங் எடுக்கிறாங்க, அதை பாரு, டீம் மீட்டிங் இருக்கு, அதை பாரு, உனக்கு எது சௌகரியமா இருக்கு பாரு, புரிஞ்சுக்கோ. பட் வந்து நீ பார்க்காம நீ அவாய்ட் பண்ணியாத, லைஃப்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதும் கிடைக்காது, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தியும் சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கணும். அந்த எதிர்பார்ப்பு இருந்தாதான் நம்ம சொல்ல கேட்பாரு. நம்ம எல்லா வீடும் போட்டு அனுப்பிடக்கூடாது, ஒண்ணு அனுப்பணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 நிமிஷம் வீடியோ அனுப்பலாம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சார் டெஸ்ட் பண்ணி அனுப்பலாம். அப்புறம் ப்ராடக்ட் பத்தி டீட்டெயில் அனுப்பலாம். ஒன்று பார்த்துக்கலாம். அவருக்குள்ள பரவாயில்லையே, இந்த ஒரு பொருள் இவ்வளவு வேலை செய்யுதா, பரவாயில்ல, நமக்கு தெரியாம போச்சு, அது தெரிஞ்ச கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாமே, மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்து அவர்கிட்ட சொல்லலாம், நீங்க சாயந்தரம் ஹோம் மீட்டிங் ஒன்று என் ஃப்ரெண்டு எங்க வீட்டில் பண்றான்னு இருக்கேன், வாய்ப்பு கிடைச்சா வா,
அதாவது வந்தா கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படின்னா சரி வரலேன் அப்படிவாப்ல. அப்ப அங்கேயும் அவர் பயன்படுத்திக்கலாம். அப்ப சோ த பிளான். அப்ப அவர் மனநிலை பொறுத்து நம்ம பிளான காட்டணும். அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்து ஆனா இத சொல்லி முடிச்சிடுறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் 100% இல்ல வந்துருவாரு அவரு நல்ல பிஹேவியர் பண்ணுவாரு. நம்ம டீம் சூப்பரா முன்ன அழகா ஜாலியா கனவு கண்டுட்டு இருப்போம். ஆனா அவருக்குள்ள 5 5W சொல்லுவாங்க. SW5 சொல்லுவாங்க. அந்த சிந்தனை ஏற்படும். என்ன பண்ணுவாங்க? "தம்பி பார்க்கலாம். சோ வாட்? அதனால என்ன? சம்வாட் ஐயையோ! இந்த வேலை வேணாம்ப்பா. இந்த தொழில் எனக்கு வேணாம். நீ இப்ப 2 பேர் இருப்ப, நாளைக்கு 4 பேர் இருப்ப. அதனால எனக்கு வேணாம்" அப்படின்ருவாரு. சரி ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஆரம்பிக்கலாம் நல்லா தான் இருக்குப்பா. சரி எவ்வளவு அமௌண்ட்? அப்படி கேட்பாரு. சம்ஒன் இஸ் வெயிட்டிங். சில பேர் யாருக்காக நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. கடவுள் பிரபஞ்சம் என்ன விதி என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? அவர் டெய்லி சாமி வேண்டுவாரு. கடவுளே என் வாழ்க்கை வந்து இப்ப சிரமத்துல போயிட்டு இருக்கு. இதே ஒரு வாய்ப்பு வரக்கூடாதா? என்கிட்ட பணம் கை 10 லட்சம் 50 லட்சம் போட்டு முதல் பண்ற காட்சியா இல்ல. இது முதல் இல்லாம நான் பணக்காரன் ஆகணும். ஆனா யாரும் ஏமாத்தக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. இது மாதிரி வாய்ப்பு தான் கொடுக்கணும் டெய்லி பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு நம்ம பிரபஞ்சம் என்ன பண்ணுது? நம்மள கொண்டு போய் சேர்க்குது அவர்கிட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதானே தம்பி எவ்வளவு பணம் 6,300 பரவாயில்ல 6,300 இன்வெஸ்ட்மெண்டா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுப்பா இது வந்து பொருளுக்குள்ள காசு தான் கொடுக்குற நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அந்த பணத்தை வாங்கி ஐடி போட ரெடி பண்ணலாம் அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சம்மன் வெயிட்டிங் அவரை முதல்ல ரெடி பண்ணி கொடுத்துடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் பண்றாங்க இல்லையா அப்ப நேம் லிஸ்ட் வரும்போது இவங்க எல்லாம் டிக் பண்ணிட்டே வரணும் யாரு ஓகே பண்ணாங்களோ அவங்க டிக் பண்ணிட்டே வரும்போது யாரு ஆர்வமா இருக்காங்களோ முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சூப்பரா டீம் நகர்ந்துரும் இப்ப ஃபாலோ அப் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் ஓகேவா உடனே வந்துருவார பார்த்தா அவர் மனசுல விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் அப்ஜெக்ஷன்ஸ் ஃபால் இன்டு டூ கிடையாது ரெண்டா பிரிக்கலாம் என்ன இருக்கும் இந்த ப்ராஸ்பெக்ட் ஹேஸ் லிமிட்டிங் பிலீஃப் இன் தயர் அபிலிட்டி அவருக்கு அவரு மேல் நம்பிக்கை முதல் பாயிண்ட் அவர் மேல் நம்பிக்கை இருந்தா அவர் எப்போ ஜெயிச்சிருப்பாரு என்ன பண்ணுவாரு எனக்கெல்லாம் இது ஒத்து வருமா அப்படி என்ன வரும் இன்னொன்னு என்ன நினைப்பாரு இந்த ப்ராஸ்பெக்ட் ஹேஸ் நெகட்டிவ் பிலீஃப் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்னாலே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே உளுந்தரிச்சு ஓடுவாரு என்ன காரணம்னா ஏற்கனவே பட்ட வேதனைகள் அடிகள் அப்ப அவர் அதாவது எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டோம் எனக்குலாம் நினப்பு இருக்கும் இந்த மனசை நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்களே ரெண்டு மனசு வருமே பண்ணலாம் பண்ண நடக்கும் இல்லையா ஒரு மனசு என்ன சொல்லும் பண்ணலாங்கும் இன்னொரு மனசு என்ன சொல்லும் எதுக்குலாம் வம்பு தேவையில்லாம சாம்பரு இது ஏன் நம்ம அப்படின்னு ரெண்டு மனசு வரும்போது அவருக்கு இப்படி நினைப்பாரு அப்ப அவருக்கு என்ன நினைக்காம பார்க்கணும் இந்த ப்ராஸ்பெக்ட் ஹேஸ் லிமிட்டிங் பிலீஃப் இன் தயர் எபிலிட்டி அவருக்கு அவர் நம்பிக்கை இல்லாம 100% இருக்கும் அப்ப அவருக்கு புரிய வைக்கலாம் எப்படி ஐ டோன்ட் ஹேவ் காமன் ஐ டோன்ட் ஹேவ் த மணி என்ன சொல்ல முதல்ல என்ன பணம் இல்லப்பா அப்படி சொல்லுவார் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ப சொல்லி புரிய வைக்கலாம் நீ பணம் முதலீடு பண்ண போறதுல உன் 50,000 லட்சம் கேட்கல ஜஸ்ட் லைக் 6,300 ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணு ஓகேவா நான் யூஸ் பண்ணேன் எனக்கு நல்லா இருக்கு அதனால உனக்கு சொல்றேன் புரிய வைக்கும் போது அவர் புரிஞ்சுக்குவாரு நீ ஒரு முறை தான் 6 மணி கொடுக்க போற அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி ஸ்பான்சர் பாஸ் கொடுக்குறாங்க எத்தனை பேர் உள்ள ஜாயின் பண்ண வைக்கிறியோ உனக்கு ஃப்ரீயா வந்து சொல்லும் போது புரிஞ்சுக்காரு ஓ இப்படி விஷயம் இருக்காமா புரிஞ்சு உள்ள வர வாய்ப்பு இருக்கு அடுத்து ஐ டோன்ட் ஹேவ் த டைம் எனக்கு டைமே இல்லை அவரு புரிய வைக்கலாம் யார் டைம் இருக்கு நீங்க அம்பானி கேளு அவர் டைம் இருக்கா இல்ல ஆனா எத்தனை பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா அப்ப உனக்கு டைம் நீ தான் உருவாக்கிக்கணும் ஓகே என்ன பேர் சொல்லலாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீ வந்து யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ 3 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இருக்க ஒரு யூஸ் இருக்கா ஒண்ணுமே இல்லை பட் 2 மணி நேரம் குவாலிட்டியில கொடு நீ ஜஸ்ட் லைக் ஒரு மாசம் ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் பாருங்க அவருக்கு வந்து அவருடைய மனதில் பேசும்போது ஓகே பாரு அடுத்து ஐ எம் நாட் ஏ சேல்ஸ் பர்சன் அப்பா என்னால தூக்கிட்டு வீடியோ விற்க முடியாது பாரு நீ விற்கிற வேலையை பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீ வாங்கி யூஸ் பண்ணுப்பா ரெட் ஆயிரும் அப்படி சொன்னே ஓ அப்படி செய்யலாமான்னு அப்படி புரிஞ்சுக்குவாரு அடுத்து ஐ டோன்ட் நோ எனி ஒன் பா எனக்கு யாருமே தெரியாது பாரு போனை கொடுத்து போனை கொடு அப்படின்னு வாங்கிட்டு அவர் கான்டாக்ட் பாத்தீங்கன்னா 500 பேர் இருக்கும் 500 பேர் வச்சிருக்க இதுல 2 பேர் வாய்ப்பு தர முடியாதா சொன்ன புரிஞ்சுக்காரு ஓகே பண்ணலாம்ப்பா அப்படி பாரு அடுத்து ஐ எம் டூ யங் ரொம்ப சின்ன வயசு சின்ன பையன் சொல்லுவான் ஆனா சொல்லலாம் தம்பி நீ படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீ இந்த பிசினஸ் பண்ணினா நீ சம்பாதிக்க ஒரு மாசம் சம்பாதிக்க சம்பளத்தை 3 மாசம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானே ஓகே சார் நான் பண்றேன் பாரு அடுத்து டூ ஓல்டு 60 வயசு 65 வயசா இருக்கும் நான் எங்க பண்ண போறேங்க போகுதுங்க ஏதோ வந்தது பெருசு சாப்பிட்டு உட்காந்து பசங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்போ புரிய வைக்கலாம் அப்படி கிடையாதுப்பா லைஃப்ல எவ்வளவு விஷயம் இருக்குது நீ சொந்த காலம் நிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு இது பண்ணுங்க உங்களோட தலையெழுத்தே மாத்தலாம் உங்களோட நீங்க உங்க பையன் காசு கொடுக்கக்கூடிய நம்ம சொல்லி புரிய வைக்கும் அவர் பண்ண வாய்ப்பு இருக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எந்த ஒரு அனுபவம் முன்னனுபவம் இல்லைங்க இப்போ எடுத்துக்க வர சொல்லலாம் எப்பா எல்லாருமே மேலும் குறிச்சு வரல முதல்ல வந்து கத்துக்கிட்டு தான் ஒர்க் பண்றாங்க இப்ப நான் வந்தேன் நான் கத்துக்கிட்டு வந்தேன்னா வந்து கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லும் போது சரிப்பா நான் பண்றேன் அப்ப இது அவங்க என்ன ரிஜெக்ஷன் சொல்றாங்களோ தகுந்தாலும் பதில் ரெடி பண்ணி சொல்லும் போது அவங்க இதை எடுத்து பிசினஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அடுத்து the prospect has limiting belief in network marketing
பாத்தீங்கன்னா முதல்ல அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. இப்ப நெட்வொர்க் மார்க்கெட் நம்பிக்கை இருக்காது. ஏன் காரணம்னா அதே தான் அடிப்பட்ட வலி வேதனை. அப்ப அப்படின்னு சொல்றாரு, இசை எம்பளம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா ஆள் பிடிக்க வேலையா அப்படி கேட்பாரு. மைண்ட்ல ஏத்திக்கணும். அடுத்து இது இஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ், இது அது மாதிரி காந்த விளக்கு வித்தாங்களே அது மாதிரியா அப்படிம்பாரு, மைண்ட் ஏத்திக்கலாம். இஸ் த பிரமிட் இட்ஸ் லீகல், இது முக்கோணம் மாதிரி கோட் பண்ணுவாங்க அதுவா லீகலா கேட்பாரு. இப்ப பிடிச்சிக்கணும் அவரை. ஆமா லீகல் தான், அருமையா பண்ணிட்டு இருக்கோம், சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், கம்பெனி இங்க இருக்குது, தமிழ்நாட்டு கம்பெனி எம்டி பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு மல்டி மார்க்கெட் மாதிரி தான். நீ இன்னைக்கு பண்ணக்கூடிய இன்னைக்கு சன் எல்லா அதாவது பாத்தீங்கன்னா விஜய் டிவி சன் டிவி எல்லா டிவியும் பார்த்தினாலுமே நெட்வொர்க் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க பெருசா பண்றாங்க, நம்ம சின்னதாக பெருசா பண்ண போற சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்து அந்த காந்த படத்தை சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது அன்னைக்கு காலங்கள் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நீங்க என்ன காசு தெரியும் அது பொருள் கிடைக்க போகுது. ஓகேவா? உனக்கு என்ன லாஸ் ஆகி போச்சு, திருப்பி வரைக்கும் திருப்பி கேட்கலாம். ஏன்னா 1000 கொடுக்கணும், என்ன லாஸ் கேட்கும்போது ஓகே சார் நான் பண்றேன் பாரு. அடுத்து ஐ டோன்ட் வாண்ட் டு சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இழக்க விரும்பல அப்படின்பாரு. ஃபர்ஸ்ட் நீ உள்ள பிசினஸ் என்ன தெரிஞ்சுக்கோ பாரு, அதுக்கப்புறம் உன் லெவல் ஏறும் போது ஃப்ரெண்ட்ஸ் தேடி உள்ள வருவாங்க சொல்லி கொஞ்சம் ஓகேன்றுவாரு. ஹவு மச் யூ ஆர் மேக்கிங், நீ எவ்வளவு சம்பாதிக்கிற திருப்பி நம்மளே கேள்வி கேட்பாரு. நம்ம சொல்லலாம், நம்ம ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு இன்கம் எடுத்துட்டு இருந்தா நம்ம இன்கம் இந்த ஸ்கூல்ல சார் எம்டி சார் ஸ்கூல் விட்டுருக்காங்க, அந்த இன்கம் காட்டலாம், இல்ல நம்ம அப்டேட் இன்கம் காட்டலாம், இல்ல அப்படின்னா நம்ம அச்சீவ்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இன்கம் காட்டலாம். ஓகேவா? அப்ப மினிமம் 450 ரூபாய் இன்கம் என்ன எடுக்கிறோமோ இந்த பார் கம்பெனி சார்ட்டே போட்டுருக்காங்கப்பா. அப்ப நம்ம ஸ்கூல் பண்ணி பார்க்கும்போது ஓ இப்படி இப்படி எடுத்துட்டு இருக்காங்களா, இத்தனை சம்பாதிச்சிட்டு இருக்காங்களா, சூப்பரே பரவாயில்லையே. அப்ப நல்ல கம்பெனி. அப்ப கம்பெனி பத்தின அவருடைய அனுமானம் தவறான அனுமானம் புரிதல் வந்திருக்கும். சரி சார் நான் பண்றேன் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ அப்ல வந்துடும் எல்லாமே. இப்ப எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து க்ளோசிங் இறங்கிட்டோம். க்ளோசிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அப்ப எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? க்ளோசிங் மீன்ஸ் அந்த அவங்க உள்ள ஐடி போர்டல் ரெடி பண்ணிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங், அதாவது அங்க இப்ப சொன்னோம்ல இன்ற நாளைங்க அது மாதிரி இப்ப எல்லாம் சூப்பர் பண்ணிடலாம். உன் பேர்ல பண்றியா மனைவி பேர் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது ஏதோ ஒரு ரெண்டு இருப்பாரு, மனைவி பேர் பண்ணுவாங்க, மனைவி ராசிங்க நான் மனைவி பண்றாங்க அப்படிம்பாரு. ஓகேப்பா பேன் கார்டு கொடு, அவங்க மொபைல் நம்பர் கொடு, ஐடி போட்டுடலாம், போட்டு ஒரு 1000 பணம் கொடு, பொருள் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பணத்தை வாங்கி ஐடி போட்டுடலாம். அடுத்து ரீ அசூரன்ஸ் க்ளோசிங், இப்ப அவருக்கு அசூரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேப்பா சூப்பர், உள்ள ஜாயின் பண்ணலாம், உனக்கு அசூரன்ஸ் கொடுக்குறேன், நீ இந்த விஷயம் ஜாயின் பண்ணி நான் சொல்ற மாதிரி தினம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணு, வாரம் ஒரு நாள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணு, தினம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வா, ஒரே மாசத்துல உன் இன்கம் கண்டிப்பாக நீ நினைச்சதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வரும் அப்படின்ட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்து அவரை நம்ம க்ளோசிங் கொண்டு வரலாம். அடுத்து டெஸ்டிமோனியல் க்ளோசிங். டெஸ்டிமோனியல் மீன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய யோகி சார் இருக்கட்டும், நிசாமன் டெஸ்டிமோனியல் நிறைய இருக்கு. அந்த அவருக்கு என்ன தேவையோ அவர் பிசினஸ் தேவைப்பட்டா பிசினஸ் டெஸ்டிமோனியல் காட்டலாம், இல்ல அவர் ப்ராடக்ட் பத்தி நாலேஜ் வேணும்னா அந்த டெஸ்டிமோனியல் காட்டலாம். அப்ப இதை காமிச்சு க்ளோசிங் பண்ணலாம். அடுத்து சம்மரி க்ளோசிங். இப்ப என்ன ஆச்சு ஏ டு செட், என்ன கம்பெனி, என்ன பொருள், என்ன இருக்குது, எம்டி யாரு, எங்க தயார் பண்றாங்க எல்லாம் சொல்லி சம்மரி சொல்லி க்ளோசிங் கொண்டாடலாம். இது பேர் ஆர்ட்ஸ், கலை, இது அருமையான ஒரு கலை. ஓகேங்களா? அடுத்து டூப்ளிகேஷன் முக்கியமான ஒன்று. அதாவது இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இட் டசன்ட் மேட்டர் வாட் ஒர்க்ஸ், இட் ஒன்லி மேட்டர் வாட் டூப்ளிகேட். அதாவது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட் சுதந்திரம் வேணும்னா எது நடக்குது முக்கியம் இல்ல, எது டூப்ளிகேட் ஆகிறது முக்கியம். நம்ம என்ன டூப்ளிகேட் பண்றோமோ அதுதான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதனால டூப்ளிகேஷன் மஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டெப் 9லயே பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் நீட் சிஸ்டம். அதுக்கு சிஸ்டம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? அதாவது கிவ் யுவர் செக்யூரிட்டி. இந்த டூப்ளிகேஷன் செக்யூரிட்டி, நமக்கு லைஃப் செக்யூரிட்டி கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் யூ பில்ட் டெப்த் ஃபியூச்சர், அதாவது நம்மளுடைய ஃபாஸ்டர் நம்மளுடைய டீம் அதிகமாக டெப்த் நல்ல ஆழம் போறதுக்கு சீக்கிரம் போறதுக்கும் டூப்ளிகேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்கும். லீவரேஜ் யுவர் டைம் அண்ட் அதாவது நம்மளுக்கு லீவ் நிறைய டைம் கிடைக்கும். ஏன்னா வச்சுங்களேன், சிஸ்டத்துக்குள்ள பிரேக்கிங் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஒருத்தர் பார்த்து சொல்றதை விட சிஸ்டர் கொண்டாந்தோம்னா 5 பேர் 10 பேர் பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் லீவரேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த டூப்ளிகேஷன்ங்கிறது கண்டிப்பா சிஸ்டம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இப்ப டூப்ளிகேஷன் இல்ல, நோ சிஸ்டம் நோ டூப்ளிகேஷன். அப்ப என்ன நடக்கும் பார்த்தோம்னா என்ன ஆகும் பாருங்க, வெளி பாருங்க, இந்த ரோலிங் ஓடிட்டே இருக்கும், அது நினைச்சிட்டே இருக்கும், ரொம்ப நினைச்சிட்டு இருக்கும், ஆனா என்ன ஆகும் அங்கேயே நின்று ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம சைக்கிள் போட்டு ஸ்டாண்ட் சுத்தணும் வச்சுக்கலேன், சைக்கிள் வீல் ஓடும், நம்ம ஓட மாட்டோம், சைக்கிள் ஓடாது. என்ன காரணம்னா டூப்ளிகேஷன் இல்லைன்னா. நம்ம என்ன டூப்ளிகேஷன் உருவாக்கணும், அவங்கள நம்ம டெய்லி மீட்டிங் வர சொல்லணும், நாலேஜ் எடுக்க சொல்லிடலாம். ஓகேங்களா? அது டீமை பில்ட் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றோமோ அது அவங்கள நம்ம ஆக்டிவ்ல பண்ண வைக்கும் போது நம்ம டீம் பல்கி பெருகும். என்ன சொல்லுவாங்கன்னா லேர்ன் டு லேர்ன்,
கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கத்துக்கணும், கற்றுக்கொள்ள எப்படின்னு கத்துக்கணும். லேர்ன் டு டீச், கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கத்துக்கணும். டீச் டீச், கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கத்துக் கொடுக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய தலையாய கடமை. இது பண்ணிட்டோமா டீம் பல்கி பெரிய சூப்பரா போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப 3 கோல்டன் ரூல்ஸ் பார்க்க போறோம். என்ன கோல்டன் ரூல்ஸ்? தங்க விதிகள். ஷேர் த ப்ராடக்ட், அதாவது ஷேர் த ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் ஷேர் பண்ணி விற்கிறது கிடையாது. இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி நமக்கு கிடைத்த அனுபவங்களை மக்களிடம் தெரிவிப்பது. நம்ம வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்திருப்போம், ஆனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும். அது சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் பிசினஸ் வாய்ப்பு இருக்கு. ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிசினஸ் வாய்ப்பு சொல்லலாம். 2 நபர் உள்ள வராங்க, ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த 2 பேர் வரல வரும்போது என்ன இன்கம் கிடைக்குது, இந்த 18 மாசம் என்ன இன்கம் கிடைக்குது, 40 கிடைக்குது, அதை சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி புரிய வைக்கும் போது அவங்க எடுத்து பண்ண வாய்ப்பு இருக்கு. செல் த ஈவெண்ட், ஈவென்ட்ங்கிறது பிளட் மாதிரி, ரத்தம் அதாவது உடம்புல ரத்தம் முக்கியமோ. என்ன காரணம்னா இந்த ஈவெண்ட் எவரை உட்காந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ பொறி தட்டும், டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. உடனே சார் நான் பண்றேன் சார், நான் நிறைய பண்றேன், சூப்பர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உள்ள வந்துருவாங்க. இப்ப இந்த 3மே தங்க விதிகள் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட். எது பெஸ்ட் ப்ராடக்ட்? நம்ம கம்பெனியில் உள்ள 12 பெஸ்ட் ப்ராடக்ட் தான். ரிச்சில கேட்டிக்கு ஆரம்பிச்சு செனா ரெஃபரன்ஸ், குர்கிப்டா மசேட்டா, பஞ்சர் ஒயின், ரெட் பீச் செம்செல்ஸ், கிரீன் ஆப்பிள் செம்செல்ஸ், எபிமெடிங் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடிஸ், சீவியா ரெபுடியானா, பேசிஃப்ளோரா, ஜபிலிகபா, பிளியா. இந்த 12 அமிர்த கலவைகள் தான் நம்மளோட எல்சைட் மிக்ஸ். சூப்பரா இது பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட் முத்தா வேலை செஞ்சுட்டு இருக்கு. பட் அவனும் சொன்ன மாதிரி டைம் ஆயிரும். அதை நிஷா மேடமும் யோகி சாரும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம வந்து நம்ம அதுல பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி நம்ம கம்பெனி 1. வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், உலக தரமான அருமையான ப்ராடக்ட். ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், இந்த ப்ராடக்ட் எடுப்பது மூலியம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷம் ஆரோக்கியமாக இருக்கும். மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கள் உள்ள அனைத்து ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் எல்சி மிக்ஸ் மட்டும் தான். 1000 டிசீஸ், 1000 வியாதிகளை தீர்க்கவுள்ள அருமையான பொருள் நம்ம எல்சி மிக்ஸ். எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 6300 ரூபா. அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே ஐடி போட்டு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்து நமக்கு உள்ள வராங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுது என்ன தேவை? பேன் கார்டு இமேஜ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ், டாமி டீடைல்ஸ். ஓகேங்களா? ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஏன்னா ஒரு பேன், ஒரு இமெயில், ஒரு மொபைல் கொடுத்தா போதும். அடுத்து சிம்பிள் பிசினஸ் பிளான். நம்மளுடைய எலக்ஷன்ஸ் கம்பெனி 40 கோடி வச்சிருக்காங்க. அந்த 40 கோடி ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி நம்ம சிஸ்டம் என்ன இருக்குன்னா 2 நபர்கள் உள்ள வரும்போது இணைக்கும் போது நமக்கு என்ன இன்கம் பார்க்க போறோம். பேசிக் பேக்கேஜ் 5000 ரூபா. ஓகேங்களா? இப்ப ஏங்க ஒரு நபர் பஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏங்கிறது உதாரணம் ஆதிஸ் வச்சுங்களேன். இப்போ ஒரு ஆதிஸ் நபர் உள்ள வராரு, அவர்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு நமக்கு ஒரு ஐடி போடுறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன இன்கம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, ஆனால் எம்ஆர்பி 6300 ரூபா, 5000 கம்பெனி அனுப்புறது. அப்ப ஸ்பான்சர் இன்கம் ஒரு நபர்களுக்கு நம்ம வந்து ஐடி போடும்போது நமக்கு 500 இன்கம் கிடைச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா அந்த ஆதிஸ் உள்ள வரும்போது ஸ்பான்சர் பாக்ஸ் நமக்கு 6300. கம்பெனி நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 26 வரைக்கும் என்ன ஆஃபர்னா, ஒரு ஸ்பான்சர் ஒரு பாக்ஸ், அதாவது யார் ஸ்பான்சர் பண்ணணும் அவங்களுக்கு கிடைச்சிடும், கஸ்டமருக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிடும். அது 6300 நமக்கு கிடைக்குது. ரிட்டெயில் ப்ராஃபிட் 1300. நம்ம 1300 வாங்கி தான் 5000 கம்பெனிக்கு அனுப்புறோம். அப்போ இந்த 1300 ஸ்பாட் நமக்கு பேமெண்ட், அதாவது அந்த இடத்துல பணம் 1000 கையில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது ஒரு 1300. அடுத்து பார்த்தோம்னா ஒரு டோட்டல் ப்ராஃபிட் 8500 ரூபா. இந்த ஆதிஸ் நம்பர் உள்ள வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 8500 ரூபா கிடைக்குது. ஏ பக்கம். அடுத்து பி அதே மாதிரி இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் பைசா 5000 ரூபாய் கொடுத்து அவர் உள்ள வராது. ஆனால் எம்ஆர்பி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எம்ஆர்பி தான் காசு பொருள் கொடுக்குறோம். அப்போ ஸ்பான்சர் இன்கம் கம்மி நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 500 நமக்கு அனுப்பிச்சிடும். அடுத்து ஸ்பான்சர் பாக்ஸ் அதே மாதிரி 6300 நமக்கு கிடைச்சிடும். அடுத்து ரிட்டெயில் ப்ராஃபிட் 1300. இப்போ மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8500 ரூபா. அப்போ நமக்கு ஜாயின் பண்ணி நமக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆதிஸ் நம்பர் வராது, இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அகில் வராது. 2 பேரும் உள்ள வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 16700 இன்கம் கிடைக்குது. 35 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயே 2 நபர்கள் 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கும்போது 16700 இன்கம் கிடைக்கக்கூடிய பிளான் வேற எங்கேயும் தேர்தல் கிடைக்காது. அது நம்ம கம்பெனி எக்ஸிமுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து இப்ப கம்பெனியோட குரோபதி பிளான் போறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம என்னன்னா பைனரி பிளான், 2 லேக் ஜெனரேஷன் ஹைபிரிட் பிளான் நம்ம பிளான். இதுல பாத்தீங்கன்னா பிளான் ஏன் இருக்கு. அது பேசிக் பேக்கேஜ் 5000 ரூபாய். நம்ம வந்து ஸ்டார்டிங் உள்ள வரும்போது 5000 கொடுத்தா நம்ம வந்து ஐடி போட்டு உள்ள வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த 5000 போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை டாப் பண்றோம். டாப் பண்றதுக்கு 2 பிளான் ஏ பிளான் பி இருக்கு. 5000 டாப் பண்ணலாம். அது பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு 21 டாப் பண்ணலாம். 21000. முதல்ல இப்ப 5000 கொடுத்து உள்ள வந்திருக்கோம். ஒரு நபர் பி உள்ள வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா
ஏ உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் 500, பி நம்பர் உள்ள ஸ்பான்சர் இன்கம் 500, ஏபி பேர் மேட்ச் 500. அப்ப 2 நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு 1500 நமக்கு அக்கௌண்ட்ல ஏறிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுல வந்து என்ன பண்ண போறோம்? இப்ப 10,000 வர வரைக்கும் நம்ம இன்கம் ஓகே வந்துட்டு இருக்கோம். 10,000 ரீச் ஆச்சுன்னா நம்ம ஐடியை டாப் அப் பண்ணணும். எதை லாஸ்ட் டைம் 5000 போட்டு உள்ள வந்தோம் இல்லையா? அப்ப 5000 டாப் அப் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பேர் மேட்சுக்கு 500 கிடைச்சிடும். 2 பாக்ஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகேவா? 5000 கட்டும்போது 2 பாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 6300, 12,600 மதிப்புள்ள பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைச்சிடும். நமக்கு வந்து பேர் மேட்சுக்கு 500 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ பிளான் பீக் வரும். இப்போ என்ன பண்றோம்? 10,000 ரீச் ஆயிட்டுமா? ஒரு 5000 கட்ட வேண்டியதில்லை. நம்ம பிளான் வந்து பிளான் பீக் வரும்போது பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு 21,000 டாப் பண்ண போறோம். 22,000 டாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம கீழே டவுன்லைன் பண்ணாம நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம 20,000 டவுன் அப்டேட் பண்ணிட்டு டாப் பண்ணிட்டு அப்புறமேட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா பேர் மேட்சா 1000 கிடைக்கும். ஓகேங்களா? 1000 கிடைக்கும். அப்ப இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 2 lakhs வரைக்கும் 2 லட்சம் வர வரைக்கும் இந்த பிளான் வந்து கரண்ட்ல இருக்கும். ஓகேவா? 2 lakhs ஆனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பொருள் தேவைப்படுச்சுன்னா நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். இப்ப பாத்தீங்கன்னா பிரைமரி பேக்கேஜ்ல 5000 கொடுத்து உள்ள வர முடியா? அப்ப எப்படி டூப்ளிகேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். முதல் 2 தான் உள்ள வரும் நமக்கு 500 ரூபாய். 2 4 ஆகும், 4 8 ஆகும். அப்ப மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். 4 ஆகும் போது 1000. இப்ப மல்டிபிள் ஆகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 18வது லெவல்ல பார்த்தோம்னா நமக்கு 13,10,71,500 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஓகே. இப்ப பவர் ஆஃப் டூப்ளிகேஷன்லயே பிரீமியம் பேஜ் பண்றோம் இல்லையா? 21,000 பண்றோம் இல்லையா? அப்ப பார்த்தோம்னா அதாவது ஏபி 2 பேர் வரும்போது 1000. ஒரு பேர் மேட்ச்க்கு 1000, 2 4 4 8 ஆகும். இப்படியே போனுச்சுன்னா நமக்கு அதே 18 லெவல்ல பார்த்தோம்னா 26,21,43,000 கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மொத்தமா பிரைமரி பேக்கேஜ் 5000 13,10,74,500, பிரீமியம் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 26,21,43,000 கிடைக்கும் போது டோட்டலா 18 மாசத்துல 40 கோடி எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 40 கோடியை வந்து பர்ஃபெக்டா பண்ணோம்னா கம்பெனி சொல்ற அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா 100% 40 கோடி கன்ஃபார்ம். இல்ல அவரை பண்ண முடியல 50% பண்றேன் ஓகே 20 கோடி, அதுவும் முடியலையா 25 பண்றோமா 10 கோடி. ஒண்ணுமே வழி இல்லப்பா என்னால அப்ப பண்ணிட்டு இருக்கேன். நீ அட்லீஸ்ட் 10% பண்ணா கூட 4 கோடி ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம லைஃப்ல எத்தனையோ 18 மாதம் கடந்து போயிருக்கும். இந்த 18 மாசம் நம்ம வந்து கோல் செட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்எம்எஸ் கம்பெனி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட அடுத்த 18 மாசத்துல 4 கோடி 10% 4 கோடி நமக்கு இது இன்கம்ல முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர், ஆப்பர்ச்சுனிட்டி எங்க தேடிட்டே இருக்கும். ஆனா நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க? ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், இங்க இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸிமிஸோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். இதோடைய என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 ஒன்லி தான். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா? அதாவது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி 15 இயர்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருட அனுபவம் இருக்கு ப்ராடக்ட் கொடுத்த வகையில். அதுல பாத்தீங்கன்னா 100 பேர், அதாவது 1000 பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து 993 பேருக்கு கன்சீவ் ஆகி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அது மாதிரியான அருமையான ஒரு ப்ராடக்ட் உள்ள கம்பெனி. யூனிக் பவர்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வேற எங்கேயும் கிடையாது. யூனிக்னா தனித்துவமான ஒண்ணு. எப்படி ஒரு சூரியன் ஒரு நிலவு சொல்றோமோ அது மாதிரி நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் யூனிக்கான ஒண்ணு. மேட் இன் இந்தியா, நம்ம சொந்த தயாரிப்பு, ப்ரூவன் ரிசல்ட். இன்னைக்கு எது கொடுக்குறோமோ அந்த வியாதி மட்டும் கிடையாது, சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே சரி பண்ணி கொடுக்க அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். நம்ம டெஸ்ட் நிறைய இருக்கு பார்க்கலாம். ஹையஸ்ட் ரிட்டெயில் ப்ராஃபிட் கம்பெனி 6,300 ரூபாய் கொடுத்து சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு 5000 தான் அனுப்புறோம். 1,300 நமக்கு அந்த ஸ்பாட் இன்கம் கிடைக்குது. பைனரி பிளான் 2 lakh ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான். நம்ம பிளான் பாத்தீங்கன்னா 2 lakh ஹைபிரிட் பிளான். நோ சீலிங் லிமிட், சீலிங் லிமிட் கிடையாது. சில கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் இன்கமே அதை சம்பாதிக்க சொல்லிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை, எவ்வளவு வேணாலும் ஒரு நாளைக்கு 5000 10,000 நம்ம சௌரியம் தான் சம்பாதிக்கலாம். இன்ஸ்டன்ட் பேமெண்ட், அது ஐடி போட்ட அடுத்த செகண்ட்ல நம்ம அக்கௌண்ட்ல நமக்கு என்ன பண்ணிடும், அக்கௌண்ட்ல வந்துடும். கம்பெனிக்கு நம்ம என்ன பண்றோம், வெள்ளிக்கிழமை வித்ட்ரா கொடுத்தோம்னா 48 ஹவர்ஸ்ல நமக்கு இன்கம் கிடைச்சிடும். அது மினிமம் 1000 வச்சிருக்காங்க. அது கம்மியா இருந்தா நம்ம அப்படியே வச்சு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அன்லிமிடெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல். அந்த இன்கம் அதாவது எல்லா லெவலுமே. இப்போ வந்து 50 இடத்துல கூட நம்ம ஒரு ஐடி போட்டா கூட நமக்கு இன்கம் எவ்வளவு இருக்கு, 450 ரூபாய் உண்டு. எதுக்காக நம்ம ஐடி போடுறோம் இல்லையா? அப்போ வந்து ஸ்பான்சர் இன்கம் நமக்கு உண்டு. இப்போ 9 ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு குயிக்காக முடிச்சிடலாம். மொத்தம் 9 ஸ்டெப் பார்த்தோம். ட்ரீம்ஸ், நோ யுவர் சப்போர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ், அடுத்து லிஸ்ட் போட்டோம், அடுத்து இன்விடேஷன் கொடுத்தோம், நெக்ஸ்ட் வந்து அந்த ஷோ த பிளான் காமிச்சோம், அடுத்து அவங்க ஃபாலோ பண்றோம், அடுத்து ஃபாலோ பண்ணி க்ளோசிங் கொடுக்குறோம்,
அடுத்து வந்து டூப்ளிகேட் பண்ணி கொடுத்து டீமை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த 9 ஸ்டெப் பண்ணாலே போதும், நம்ம ரிசல்ட் பக்காவா எடுத்துடலாம். கம்பெனி எடுத்து வச்சு 40 கோடி நம்மளே எடுத்துக்கலாம். அடுத்து 5 மிஸ்டேக் இருக்கு. அதாவது என்ன பண்றோம்னா, நம்ம ஆர்வப்பாளர்ல ஒரு 5 மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, 5 மிஸ்டேக். அதாவது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் 1, லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட். அதாவது ஷார்ட்கட் வழி பார்ப்போம். என்னன்னா, ஏதாவது ஒண்ணு, அதாவது நம்ம வந்து கம்பெனி 2 பேர் ஜாயின் பண்ண வச்சு தான் நமக்கு இன்கம் குடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏ ஒரு பக்கம் 10 லட்சம், பி 10 லட்சம் ப்ராடக்ட் வாங்கி சேல்ஸ் பண்ணா நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம் நினைப்பாங்க. அந்த வேலையை பண்ணக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா மெசேஜ் 2, கன்சிடரிங் டூ அதர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போ வந்து வெளியே போறோம், எங்க போறோம், ஃபீல்டுக்கு போறோம். போகும்போது நெகட்டிவ் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஓகேவா? நம்ம பிடிக்காத என்ன பண்ணுவாங்க, இது ஒரு சாதாரண பொருள்பா, இதை போய் வித்துட்டு இருக்கு, 1000 ரூபாய்க்கு மார்க்கெட் கிடைக்குது. அப்ப ஏதோ ஒரு நெகட்டிவ் சொல்லுவாங்க. அதை பார்த்து ஐயோ எனக்கு தெரியாம உள்ளவன்ட்டுமோ, அது மாதிரி நம்ம திங்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து மென்டல் ஆக்டிவிட்டி புக்னு வச்சுக்கணும். அந்த புக்கை படிக்கும்போது நமக்கு சார்ஜ் ஜெவ்னு ஏறிடும். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒர்க் லெஸ் எக்ஸ்பெக்ட் மோர். அதாவது இதே பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கொம்மியா வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும். அது இங்க வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு தரமா 2 மணி நேரம் கொடுத்து, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃபுல் டே கொடுத்தா மட்டும்தான் இன்கம் எடுக்க முடியும். அது மாதிரி பிளான் இந்த பிளான். அதனால வந்து அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்து 4வது பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அதாவது ஒரு பயம் வந்துடும். இன்னைக்கு 4 பேர் 5 பேர் பார்க்கும்போது பார்த்தா நோ சொல்லிடுவாங்க. ஏன் சார் இதெல்லாம் எங்க சார் நம்ம பண்ண முடியாது, இது ஒரு ரிஜெக்ஷன் வந்தா இருக்கும். இப்போ 10 பேர் பார்த்து 10 பேர் உள்ள வந்துச்சுங்க, நேரம் வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கும். அப்ப 10 பேர் பார்த்தோம்னா 3 பேர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 5 பேர் நோ சொல்றாங்க, 6வது பார்க்க விட்டோம்னா போச்சு. அந்த 6வது என்ன பண்ணுவோம், நம்மளை குரோபதி பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், 6வது நபர். அப்ப அந்த மாசம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நம்ம தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளுடைய அருமையான இன்கம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 5வது ரீசன், நாட் அட்டெண்டிங் மீட்டிங் ரெகுலர். சூப்பர். இந்த அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து மீட்டிங் ட்ரைனிங் நமக்கு வந்து என்ன பிளட் சொல்றோம். அப்ப எவர் ஒருவர் தொடர்ச்சியா நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய 8 மணி மீட்டிங்கா இருக்கட்டும், டீம் நடத்தக்கூடிய 5:40 மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லா மீட்டிங்கும் தொடர்ச்சி அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? அதை அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பயம் தெரியும், ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? நாலேஜ் கிடைக்கும், பிசினஸ் பிளான் தெரியும். அப்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா யோகி சார் பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம இவங்க அறிவியலை வச்சு ஏஐல அழகா ப்ரோக்ராம் கொடுத்தாரு. 2 ப்ரோக்ராம் சூப்பர் கொடுத்துருந்தாரு. அப்ப நம்ம பார்க்க விட்டவங்களுக்கு தெரியாது, சார் டெய்லி அதே நான் நடத்துறாரு, இன்னைக்கு அது நடத்துவாரு அப்படின்னு லூஸ் சொல்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். அப்ப எங்கும் நம்ம நாலேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப பாருங்களேன், ஒரு ஏஐ வந்து கெடுக்கும் போது நம்ம கம்பெனி பிளானா இருக்கட்டும் சரி, ப்ராடக்ட் சொல்லிட்டு அவ்வளவு அருமையா சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல என்ன தெரியுது, நம்ம கம்பெனி அருமையான கம்பெனி, அருமையான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு ஆதாரபூர்வமா நமக்கு நிரூபிச்சிருக்கோம். ஓகே, ஃபைனல் வந்துட்டோம். இஃப் யூ ஃபாலோ த சிஸ்டம் அண்ட் ஒர்க் இன் 6 to 18 months, you can earn between 10% rupees 1 to 4 crore, a lot more. சிங்கிள் ஐடி 40 crore, ஃபேமிலி 3 ஐடி 120 crore. அதாவது இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் சிஸ்டம் ஃபாலோ பண்ண வச்சுங்களேன், அதாவது 6ல இருந்து 12 மாசங்கள் ப்ராப்பரா ஒர்க் பண்ண வச்சுங்க, 10% இன்கம். அதாவது 10% 40 கோடி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதாவது 4 கோடி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே ஃபேமிலி ஐடி போட்டோம்னா, ஒரு ஐடிக்கு 40,000, 40 கோடினா 3 ஐடிக்கு 120 கோடி சம்பாதிக்க அருமையான வாய்ப்பு கம்பெனி கொடுத்துட்டாங்க. கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப நமக்கு அருமையான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அருமையான பிசினஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. நமக்காக கம்பெனி அவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய 2 வேலை தான். ப்ராடக்ட் செல்ஃப் யூஸ் பண்றோம், மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம், நம்ம இன்கம் பாக்குறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுத்த கம்பெனிக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்குவோம். ஓகேவா? முதல்ல எம்டி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம். நமக்கு மிகப்பெரிய பிளான் கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் பரவாயில்ல, இனிமேட்டு கூட நம்ம வந்து இந்த நான் எடுத்த 9 ஸ்டெப்ஸ் சரி, இந்த 5 மிஸ்டேக் பண்ணாம இருந்தாலே மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த நம்ம எம்டி சார் பழனிசாமி சாருக்கும், என்னுடைய அப்டேன் சார் மிஸ்டர் ரமேஷ் சார், பிச்சமு சார், என்னுடைய ஆக்டிவின் அப்படின்னு எல்லாத்துக்கும், பிளஸ் இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த மீட்டிங் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ so much to all. தேங்க்யூ சார்.